தண்ணிக்குள்ள பாசி இருந்தப்போ இந்த கல் ஸ்கொயரா இருக்கு, இதுல ஏதாவது எழுத்துக்கள் இருக்குமா அப்படின்னு குறைஞ்சது 4 முறை 5 முறை புரட்டி புரட்டி பார்த்து மன்றாடி களத்தூர் கோட்டை களத்தூர் கோட்டை அதுக்கப்புறம் சேலஞ்சு. இந்த சால்வ் எனக்கு போடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மண்மரபு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலாற்றங்கரையில் வேளாண் புரட்சியை பற்றி, அந்த செய்திகளை பற்றி, அந்த பட்டை தீட்டும் இடங்கள் பற்றிலாம் பாறைகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மறுபடியும் இந்த கலாய்வுக்கு வந்திருக்கோம். அப்போ நான் சொல்லும் போது நாங்கள் பேசணும், நம்ம ஒரு கல்வெட்டை பார்த்தோம். அந்த கல்வெட்டை பற்றிய செய்திகளை நம்ம தெரிவிப்போம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த கல்வெட்டு பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் இந்த பாலாற்றங்கரைக்கே வந்திருக்கோம். மண்மரபு நேயர் அனைவருக்கும் இந்த பாலாற்றங்கரையில் உங்களை அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நம்ம போய் இந்த கல்வெட்டை பார்க்கலாம். விவசாய புரட்சிலாம் நம்ம பேசணும். இப்போ நீங்க சொன்னீங்க அன்னைக்கு நம்ம கல்வெட்டை போய் பார்ப்போம். ஆமாம், நம்ம மிக தொலைவு இருந்ததுனால நம்ம வரல. இப்போ இந்த கல்வெட்டை நம்ம பார்க்கணும். இந்த கல்வெட்டை பத்தி எப்படி நீங்க பார்த்தீங்க அந்த செய்தி? அதாவது கரைக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்கும். 500 மீட்டர் இருக்கும். கரைக்கும் நம்ம நடுப்புற இருக்கும். ஆற்றுடைய பாலாற்றங்கரையினுடைய நடுப்புற இருக்கும். இந்த கல்வெட்டு என்னுடைய கல ஆய்வு பயணத்தினுடைய ஒரு பார்ட்டு. எக்ஸ்ப்ளோரேஷன் ஒரு 7 கிலோமீட்டர் லெஷர் ஹவர்ஸில் போய் தேடுறது, சேகரிக்கிறது தான் என்னுடைய பிரதான வேலையாக இருக்குது. அப்போது கண்டெடுத்தது தான் இந்த கல்வெட்டு. நான் இந்த பாறையை குறைஞ்சது 5 முறை 6 முறை பார்த்துருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு எதுவுமே தெரியல, எழுத்தே தெரியல. நான் இது தண்ணியில் இருக்கும். இப்போ தண்ணி ஆறு வறண்டு இருக்குது. இப்போ தண்ணியில் இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே இது பாசி பிடிச்சிருக்கும். பாசி பிடிச்சி இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஃபில் ஆகிருக்கும். இப்போ ஈவனாக தெரியும். தண்ணிக்குள்ளே பாசி இருந்தப்போ இந்த கல் ஸ்கொயராக இருக்கு, இதில் ஏதாவது எழுத்துக்கள் இருக்குமா அப்படின்னு குறைஞ்சது 4 முறை 5 முறை புரட்டி புரட்டி பார்த்து எதுவுமே தெரியல. கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் திரும்பவும் கல ஆய்வு வரும்போது இந்த பாசிகள் எல்லாம் உறிஞ்சி இந்த கேப் தெரிஞ்சு அப்புறம் தண்ணி எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் இது எழுத்துன்றது அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சி. இதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் குழந்தையான ஐயா அவர்களால் படிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது என்ன எழுத்துக்கள் எழுதியிருக்கு அப்படின்னு இவங்க படிப்பாங்க. அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எழுத்துக்களை இவங்க படிக்க தயாராக இருக்கிறாங்க. இவங்க என்னுடைய மகள் தமிழையும் வட்ட எழுத்தையும் படிப்பாங்க. அதாவது தமிழனுடைய ஆதி எழுத்துக்கள், சங்க எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களை எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். இது கிபி 12ஆம் நூற்றாண்டு தமிழ் எழுத்து தான், சோழர்கள் காலத்துக்கு. இந்த எழுத்துக்களை அவங்க படிப்பாங்க. இப்போ இந்த சோழர் காலத்துல இந்த இடத்துல ஒரு சிறப்பான ஒரு கோயில் இருக்கிறதுக்கான நம்ம கிடையாது. ஏன்னா இங்க வரும்போதே எனக்கு காமிச்சு சிவன் அந்த பக்கத்துல ஒரு குளமும் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப குளமும் இருந்திருக்கு. அப்போ இது ஒரு சிறப்பான ஒரு பகுதியாக இருக்கு நமக்கு தெரிய வருகிறது. சரி, இப்ப இந்த கல்வெட்டு செய்திகளை நீங்க சொல்லுங்க. கல்வெட்டை எங்களுடைய தொல்லியல் சிறிய தொல்லியல் ஆய்வாளர் தெரிவிக்கிட்டோம். ஹாய், என் பேர் மகளினி. நான் இப்போ இந்த கல்வெட்டை எழுத்து கூட்டி படிக்க போகிறேன். தம ஓ உ ரு இக்கு தம ஒழுக்கு
யா இன் இண்டு யாண்டு க க க க இ வி ரு இந்து கைவிருந்து கே கோ டு வ இந்து கொடு வந்து மா இன் மன்றாடி களத்தூர் கோட்டை அங்க அதான் இருக்கு, கோ க இட்ட இத்து களத்தூர் கோட்டை, அதுக்கப்புறம் செதஞ்சிரு. செதஞ்சிருக்கு. அதாவது முழுமையா நம்மளுக்கு கிடைக்கல. முழுமையா கிடைச்சதுன்னா இதனுடைய விஷயங்களை ஃபுல்லா நல்லா தெரியும். இப்போ இதுல கிடைக்கிற ஒரு சில எழுத்துக்களை வச்சு வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், பொருள் எடுக்கலாம். இது ழா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. இக்கு உழக்கு தா தா மான்னு இருக்கும், புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க. தம் உழக்கு யாண்டு கொடு வந்து, இது வந்து கொடு வந்து என்னன்னா என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, உழக்கு அப்படின்னா கோவிலுக்கு தானம் கொடுக்கறதுல நிறைய வகைகள் இருக்கு. நெய்களை தானமாக கொடுப்பாங்க. என்ன காரணம்னா விளக்கு எரிக்கணும். விளக்கு எரிக்கிறதுன்றது ஒரு பிரதான வேலை, முக்கியமான வேலை. இப்போ நம்ம எல்லாம் வத்திப்பொட்டி வந்துருச்சு, ஈஸியாக ஃபயர் மேக் பண்ணுறோம், மறந்துட்டோம். இதுக்கு முன்னாடி வத்திப்பொட்டி வந்ததுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? எப்படி நம்ம வீட்டுக்கு தேவையான நெருப்பு இருந்தது? வீட்டில் 24 hour எல்லார் வீட்லேயும் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அது பகலானாலும் சரி, சமையல் செய்கிறதுக்கு அந்த விளக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ கோவில்களில் 24 hour இருக்கும். அணையா விளக்குன்னு ஒன்று இருக்குது. சாவா மூவா பேராடு கொடுத்து கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்குது தரவுகள் எல்லாமே. அந்த மாதிரி உழக்குன்னா நம்மளுக்கு தெரியுது, கிளியராக தானம் கொடுத்துருக்குறான் சம்மந்தப்பட்டவன். களத்தூர் கோட்டத்து கிளியராக வருது, அதில் பக்கத்தில் தான் களத்தூர் இருக்குது. களத்தூர் கோட்டத்து இதில் ஒரு வார்த்தை வருது, மன்றாடி. அருமையான வார்த்தை. இப்போ அந்த சொல்லாடல் இன்னமும் வழக்கத்தில் இருக்குது. நான் மன்றாடி கேட்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஐயா அடிக்கடி சொல்லுவார், குழந்தையான ஐயா இந்த விஷயத்தையும், அப்புறம் நம்ம பூங்குடன் ஐயாவும் இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லுவார். மன்றாடி, மன்றம் அப்படின்னா ஒரு அவை, சபையோர், நீதிமன்றம்னு இருக்கு பாருங்க. மன்றம்னா ஒரு பெரிய அவை. அந்த அவையின் சார்பாக சம்மந்தப்பட்ட ஒரு ஆள், அவர் பேர் இல்லை இல்லை, மன்றாடி களத்தூர் கோட்டத்துன்னு இருக்குது. அப்படின்னும் போது அவர் சபையின் மூலமாக தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி வருஷத்துக்கு இவ்வளோ தானத்தை நான் தரேன் இந்த கோவிலுக்கு. நான் எந்த கோவிலுன்றது தெரியல. மதுரை வீரனையா இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம்ல. என்னன்னா மன்றாடி அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த அந்த இவங்க, அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்களுக்கு தான். ஏன்னா ஆமா, அந்த மக்களுக்கு பேர் வந்து மன்றாடிகள் அப்படிங்கிறது கல்வெட்டு செய்திகள் வருது. இப்படி எடுத்துக்கலாமா மன்றாடிகள்? சோ அதனால மன்றாடிகள் அப்படிங்கிறவங்க அவங்க அது ஒரு அவங்க, ஆமா, மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது யாருக்கு இருந்தாலும் ஆடு மாடுகளை வந்து அவங்க எடுத்து வளர்த்துட்டு அந்த கோயில்ல வந்து நிலங்களை தானம் கொடுப்பாங்க. அந்த ஆடு மாடுகளை தானம் கொடுப்பாங்க. அந்த ஆடு நீங்க சொன்னீங்க இல்லையா, சாவா மூவா பேராடு, அதாவது அந்த ஆடு செத்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த 99 ஆடை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த 99 ஆடு வந்து அவங்க யாராவது செக் பண்ணும்போது இருக்கணும். ஆனா அது குட்டி போட்டுச்சுன்னா அவங்க அதை எடுத்துக்கலாம். ஆடு மூலியமா என்ன பையன்? நாடன் மூலியமா கோவிலுக்கு அதாங்க என்னன்னா, அது வந்து நெய் எடுப்பாங்க. நெய் எடுத்துட்டு அதனால இது ஆமா என்னன்னா மன்றாடி, ஆமா விளக்கு நீங்க சொன்ன 100 ஒண்ணு அணையா விளக்கு ஒரு கோயிலுமே வந்து இது வந்து மன்றாடிகள் அப்படிங்கிறது அந்த ஒரு அந்த பகுதியில ஆடு மாடுகளை மேய்த்து அதை வந்து காப்பாற்றி அதை வந்து அந்த கோயில்களுக்கு தானமாக ஆகும். ஏன்னா அவங்களாலதான் அந்த பணிகள் செய்யும் இல்லை, அதனால அந்த பணிகளுக்காக இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த பணிகளை மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம வந்து மன்றாடுதல் அப்படிங்கிறது அது மன்றம் அப்படின்னா மன்றாடுதல். அதாவது நீங்க வந்து ஆய்வுக்கு தொல்லியலுக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொருள், ஒரு செய்திகள், ஒரு அறிஞர்களுடைய கருத்துக்கள் இது அனைத்துமே இது மாறுபட்டு கருத்துக்களும் அதிகம் இருக்கு. இது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் முடிந்த முடிவாக அவங்க எல்லாருமே சொல்றது வந்து மன்றாடிகள் அப்படிங்கிறது ஆடு மாடுகளை முக்கியது அதை மெயின்டைன் பண்ற அந்த நிபுணர்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. களத்தூர் கோட்டம், இந்த களத்தூர் கோட்டம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா நாங்க கல்வெட்டு ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளும் போது, கல்வெட்டை பத்தி படிக்கும் போது செங்கல்பட்டுல இருக்கிற நிறைய கோட்டம் பெரிய கோட்டமா இருந்திருக்கு. களத்தூர் கோட்டம் வந்து ரொம்ப கோட்டம். இப்ப நீங்க சென்னையை அடுத்து பாத்தீங்கன்னா புழல் கோட்டம் சொல்லுவாங்க. அது வந்து புலியூர் கோட்டம். ஏன் இப்ப நம்ம இருக்கிற நம்மளுடைய அந்த கோடம்பாக்கம், முகம்பாக்கம் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா புலியூர் கோட்டம். சூப்பர், சிறப்பு, கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி இந்த களத்தூர் வந்து பெரிய கோட்டமா இருந்திருக்கு. அது நிறைய வந்து இந்த கோட்டத்தை சேர்ந்த, ஏன்னா ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. அதனால இந்த கோட்டம் வந்து மிகவும் சிறப்பா பல அறிஞர்கள் அதிகாரிகள்
சோழ பேரவையில இருந்திருக்காங்க அதிகாரிகளாக. மூவேந்த வேளாண், களத்தூர் கோட்டத்து மூவேந்த வேளாண்னா நிறைய கல்வெட்டு செய்திகள் வருது. ஸோ இந்த கோட்டத்திலேருந்து நிறைய அறிஞர்களும், ஏன்னா தொண்டை நாடு சான்றோர் உடைத்தனால சான்றோர் திருச்சபை சேர்ந்தது, இந்த சான்றோர் சபையை சேர்ந்தது அப்படிங்கறத நமக்கு இந்த கோட்டம் இதெல்லாம் வந்து இந்த கல்வெட்டு வந்து சான்றா இருக்கு. இந்த கல்வெட்டை இந்த படித்து நமக்கு சிறப்பித்த நம்முடைய குட்டி இளைய தலைமுறையை சார்ந்த ஆய்வாளருக்கு மண்மரபின் சார்பாக ஒரு சிறப்பு செய்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மேன்மேலும் நீங்க வளரணும். இங்க வந்ததுல எனக்கு பார்த்ததுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மூணுத்துலயுமே நான் 3 இடத்துக்கு போறதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு படிச்சது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சால்வை எனக்கு போடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய் தந்தை செய்கிற வேலையை தான் தன்னுடைய பிள்ளைமார்களும் செய்வாங்க நம்ம அப்படின்றது இயற்கை நியதி தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. எனக்கு இந்த தொல்லியல் சார்ந்த ஆர்வம், என்னோடய சப்ஜெக்ட் அதுதான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவத்துலேயும் என்ன மாதிரி இருக்கிறாங்க. உருவத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய உருவம் இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு நான் சேகரிக்கிற சில பொருட்கள்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கும் ஒரே ஆர்வம். நான் சேகரித்து நான் கலாய்வு போகிறேன்னா அப்போ நானும் வரம்பா என்னையும் கூப்பிட்டுப்பாங்க கலாய்வுக்கு. இந்த லெட்டு, இந்த ஏர்லாப்ஸு, இந்த ஐப்ரோ ஸ்டிக், ஆன்டிமனி ராட்னு சொல்லப்படுது, இந்த மாதிரி. அப்புறம் இந்த டிசியில் செய்கிற சில ஆர்னமெண்ட்டு, இந்த மாதிரிலாம் இவங்களும் எங்களுடைய பங்களிப்பு இருக்குது. ஐயா நம்ம பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தார் இல்லைங்களா, ஒரிசா, அவர்லாம் இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஒரே ஆச்சரியப்பட்டார். இவங்களும் உங்கள் கலாய்வில் வர்றா பரவாயில்லையே, ரொம்ப அதிசயமாகவும் இருக்குது, வியப்பாகவும் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி எனக்கு இருக்கிற அந்த ஆர்வம் இவங்களுக்கும் இருக்குது. இந்த விஷயத்த கல்வெட்டு இவங்க படிச்சிருக்கிறாங்க. இது ஏற்கனவே நம்ம ஐயா குழந்தைவரன் ஐயா அவர்களால் பொருள் எடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எழுத்துக்களை நீங்கள் என்ன வார்த்தைகள் சொன்னாலும், தமிழில் இருக்கிற தமிழாக இருந்து இதில் என்ன வார்த்தைகள் நீங்கள் சொன்னாலும் எல்லாருடைய பெயரையும் 2600 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, 1500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்ற விஷயத்த தமிழ் வட்டெழுத்து அது 2 விஷயத்தையுமே அவங்க சொல்லி எழுதிடுவாங்க. எழுதுகிற திறமை அவங்களுக்கு இருக்குது. கலப்பயணம் மாணவர்களை அழைச்சிட்டு போகணும். அப்போ போய் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களோட எங்களோட வந்தாங்க. எங்க நம்ம அரிட்டாப்பட்டிக்கு போனோம், மதுரையில் அரிட்டாப்பட்டி நிறைய இடத்துக்குலாம் போனோம், கீழடிக்கு வந்தாங்க, எல்லா இடத்துக்குமே வந்தாங்க. அப்பயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி வந்து இரட்டிப்பாயிடுச்சு. அதனால எங்களுடைய சின்ன இளையவரான இந்த ஆர்வலருக்கு எங்களால் அடைந்த ஒரு மதிப்பு இட வந்து நாங்கள் செய்வோம். இரும்பு கசடு இது பாருங்க, இது வந்து இதெல்லாம் சங்கமேஜ் பாட்டு உள்ள பிளாக் இருக்கும். இந்த ரெட்டு போயிடுச்சு, உள்ள மட்டும் பாருங்க தெரிஞ்சு பாருங்க, டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க. இது அவுட்ரு ஆக்சுவலா, இது உள்ள இன்னர். இது பேர் வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடுன்னு பேர் இல்லைங்களா. அதாவது இரும்பு உருக்கு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அயன் ஸ்லாக் ஆங்கிலத்துல. இந்த உருக்கு வந்து எதுனா நம்ம எல்லாரும் சொல்றோம்ல இரும்பு காலம் அப்படின்னு சொல்றாங்க. இரும்பு கனிமங்கள் எல்லாமே நம்மளுக்கு எங்க கிடைக்குது, இந்த இதுல தான் கிடைக்குது. மண்ணு தான், ஆமா, தண்ணி, மண்ணு, பஞ்சபூதங்கள் நம்மளுடைய சார்ந்ததுதான். இது வந்து கருப்பு சிவப்பு பானை ஓடு. இது கருப்பு வந்து சிவப்பு வந்து மேல. இது ஆற்றுல ஓடி ஓடி போனதுனால இது வந்து கரைஞ்சி தெரியல. இது வந்து தெளிவாக இருக்கு. இது வந்து நான் சொன்ன இது இரும்பு உருக்கு கசடு. மேடம் இந்த கேர்னிக்கல் ஜார்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இது லைட்டுக்கு வருமே, லைட்டுக்கு வரும் பாருங்க, ஷார்ப்பா போகும் பாருங்க. இதுதான் அது பாருங்க, நிறைய இருக்கு. இது ஒரு சால் கூட இருக்கலாம். அதாவது சாலுடைய பகுதி, சால்னா ஒரு சின்னதா ஒரு தண்ணீர் தொட்டி, டப்பு மாதிரி தண்ணி தொட்டி, அது மாதிரி. இது பாருங்க, இத பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு பாருங்க, செங்கல். இது செங்கல், எவ்வளவு பெரிய செங்கல் பாருங்க. இது தாழி உரைக்கிணறு, தண்ணி உள்ள வரதுக்கு ஹோல்ஸ் பண்றாங்க மாதிரி பாருங்க, கையில போட்டுருக்காங்க. சிறப்புங்க.
அதான் அது பெரிய கல் தான். மதுரை வீரன் இதோட தான் உங்களுடைய களப்பணியில என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? ஏன்னா மண்மரபு நேயர்களுக்கு வந்து இன்னும் பல செய்திகள் தெரிவிக்கதா சொன்னீங்க. கண்டிப்பா. ஆமா, நீங்க சொன்னீங்க இந்த அன்னைக்கே நம்ம பேசணும், நிறைய காசுகள் வந்து இந்த பாலாறு வந்து எனக்கு கொடுத்துருக்கு, அதுவும் இது கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல நாணயங்களை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நாணயங்கள் அதை பற்றிய செய்திகளை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இல்லைங்களா? அதனால மண்மரபு நேயர்களுக்கு தெரிவிச்சிருங்க. நம்ம வந்து மீதி அடுத்த ஒரு எபிசோடாக, அடுத்த செக்மெண்ட்டாக நம்ம எதை போய் பார்க்க போறோம் அப்படின்னா, கிடைத்த அந்த நாணயங்கள் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி நாணயங்கள் கிடைச்சது, அதை பற்றி நாணயங்களுடைய முத்திரை கிடைச்சதா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பற்றி நம்ம போய் பார்ப்போம். எங்களோட இணைந்திருங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு சஸ்பென்ஸை வந்து நமக்கு மதுரை வீரன் வந்து தெரிவிக்கிறாங்க, நம்ம போய் பார்ப்போம். நன்றி, வாங்க, வணக்கம். இது மண்மரபு தொன்மையின் அடையாளம்.